ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்பிஓவில் நியூ அப்டேட்லாம் வந்திருக்கு பாருங்கள். நோட்டீஸ் போர்டில் போயிட்டு பாருங்கள், நிறைய அப்டேட் வந்திருக்கு. பை மோட் எலிட் மெம்பர்ஷிப்பை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வாலெட் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ், அதாவது சேல்ஸ் டீம் செலக்ட் பண்ணிட்டு இன்னும் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களாம் வந்து பை மோட் மெம்பர்ஷிப் ஆகணும். இல்லை தான் நம்ம எஜுகேஷனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும். எனி ஒன் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாலெட் அமௌண்ட்டு ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். வாலெட்டில் அமௌண்ட்டு வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். This video is sponsored by Buy Mode e-shopping app. அமௌண்ட்டு வந்து ப்ரொமோஷன் டீமில் எப்படி இருக்காங்களோ, எப்படி ஏர்ன் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டு தான் வரும். இது மே 21க்கு பிறகு நம்ம சங்கர் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவார். இதுக்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லைன்னா வாலெட் ரெடியூஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டார் சங்கர் சார். சரிங்களா. இந்த இன்ட்ரோ கமிஷன் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, கம்பல்சரி 3 ரெஃபரல் கொடுத்துருந்தா தான் உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன்ஸ் வரும். இப்போ அதை வந்து 2ஆக மாற்றிட்டாங்க. 2 மெம்பர்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன்ஸு ஆட் ஆகும். அந்த ஒரு சலுகையும் கொடுத்தாச்சு. ஓல்டு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2000 சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய வித்ட்ரால் அமௌண்ட்டு 2000 3-4 டைமாக வந்துட்டு இருந்தது. அதை நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை வந்து 50-50 ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா 20,000னா 10-10, 10,000னா 5-5, அந்த மாதிரி 50-50 டிவைட் பண்ணி கொடுக்கணும். 20,000 அபோவ் இருந்ததுன்னா அதை ட்ரிப்புளாக டிவைட் பண்ணி பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் 3 டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த 3 டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டாஸ்க்கு ஒரு டாஸ்க்கு 2ஆக கொடுத்துருந்தாங்க. எது 2ஆக கொடுத்துருந்தாங்க? கண்டென்ட் ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ரெவென்யூ 2 கொடுத்துருந்தாங்க. அது சிங்கிளாக மாற்றிச்சு. கண்டென்ட் ஷேர்ன்றது அது சிங்கிள் தான். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஷேரிங் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அது ஒன்று தான். கண்டென்ட் ஷேருக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 34 rupees ஒரு ஷேருக்கு. கண்டென்ட் ரெவென்யூ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 27 rupees. மீடியா பூஸ்டர் அது பார்த்திங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு 10 rupees என்னன்றது அது. இந்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். பேமெண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சேல்ரி கொடுத்தாங்களோ அதே தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுதான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது இன்றைக்கி ரெடி ஆகிடும். எல்லாருமே எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு. இப்போ அப்ளீட் பார்ட்னர் ப்ரோக்ராம் வரவங்களுக்கு பை மோட் எலிட் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 6,500. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அதனுடைய கோர்ஸ் 24,099 rupees. 499. நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஷிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா 6,499 rupeesக்கு கொடுக்குறாங்க. யூஸ் கோட் ப்ரொமோஷன், அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம். எலைட் நல்ல கோர்ஸு, அது மெம்பர்ஷிப் ஆகணும், எலைட் மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னா 6,500. இது ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் டீமில் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அமௌண்ட்டும் டிடக்ஷன் ஆகாமல் இருக்கும். சரிங்களா. நிறைய அப்டேட் போயிட்டுருக்கு. அடுத்தது பேமெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.